voleva, mi contattavo cazzo. உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது நம்ம டிராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேண்டியில் புத்திஸ்ட் டெம்பிள் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எங்கே போகிறோம் அப்படின்னா மிரிசா பீச். இது எங்கே இருக்குன்னா கொழும்போலேருந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கொழும்போலேருந்து காலிப் கோட்டை கால் போகிற ட்ரெயினில் நம்ம போகலாம். கால்லேருந்து அது ஒரு 15 கிலோமீட்ரு போனோம் மிரிசா பீச்சு. அதுதான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இதுதான் அந்த ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து நீங்கள் கூகுளில் டைமிங் செக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு காலையில் 2 மதியம் 2 ட்ரெயின் போகுது மிரிசா பீச்சுக்கு. கால் ட்ரெயின் அது. ஆனால் டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது ஷெட்யூலு. அதனால் நீங்கள் எப்போ இங்கே வந்து கல் போகணும் அப்படின்னாலும் இங்கே டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் கேட்டுக்குங்க எத்தனை மணிக்கு வந்து காலுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது அப்படின்றது. ட்ரெயின் டிக்கெட் ரேட் வந்து 500 ஸ்ரீலங்கன் ரூபி, 500 ரூபா லங்கன் ரூபி பிரகாரம். 3 மணி நேரம் ஆகிடும் ட்ரெயின் ட்ராவல் பண்ண. இது வந்து சவுத் வெஸ்ட்டு வேர்ல்டுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ராவல்னு சொல்லலாம். பீச் வழியாகவே அந்த ட்ரெயின் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண போகுது அந்த வெஸ்ட் கோஸ்ட்டு ரீஜனில். அதுதான் நம்ம போகிறோம். டிக்கெட் எடுத்துப்போம். வண்டி இன்னும் எடுக்கல. பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸில் போனோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏசி பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. இந்த ட்ரெயினில் போனால் இந்த பீச் வியூ நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவே காலுக்கு வந்து எல்லோரும் இந்த ட்ரெயினில் வராங்க. அனரிசோடு கூட்டமாக இருந்தால் கூட நம்மளும் அதுக்காக தான் வந்துட்டோம். இதில் சரியான கூட்டம். வண்டி மூவ் ஆகிட்டு போனால் தான் காற்று வரும். பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ட்ரெயின் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. காலிக்கு கிளம்பிச்சு. கொழும்போலேருந்து கிளம்பிட்டோம். கொழும்போலேருந்து காலுக்கு போகிற ட்ரெயின் பக்கத்துலேயே அப்படியே பீச் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரெயினில் இடம் தான் இல்லை. பட் இந்த இடங்கிற இடத்துல வந்து நின்றுட்டேன் கரெக்டாக. அப்போ இந்த வியூ பார்க்க முடியும். உள்ளே இருந்தால் பார்க்க முடியாது. நின்றுட்டே வந்துட்ட பிறகு இப்போ தான் காலியாக இருக்குது. கல்ஃப் ஃபோர்ட்டில் ஒரு சீட் இருக்குது. போய் உக்காருவோம். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் நம்ம மிரிசா பீச். மத்தாரா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்தால் நம்ம மிரிசா பீச்சுக்கு போனோம். அதான் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் பீச் பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் ரொம்ப டயர்டாயிடுச்சு பாடி. மத்தாரா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து மிரிசா பீச்சுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டரு நம்ம போக வேண்டியது இருக்குது. அது பஸ்ஸே இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். பஸ் இருந்தால் பஸ்ஸில் போயிடலாம். கரெக்டாக ஒரு 3.5 மணி நேரம் ஆகுது கொழும்போலேருந்து நம்ம இந்த மிரிசா பீச் வரத்துக்கு. கல்ஃப் ஃபோர்ட்டுக்கு கரெக்டாக 3 மணி நேரத்தில் வந்துடுறாங்க. கல்ஃப் ஃபோர்ட்லேருந்தே மிரிசா பீச் இந்த மத்தாரா ஸ்டேஷன் வர்றதுக்கு இது ஒரு 1/2 hour ஆகிடுது. கொழும்போலேருந்து டோட்டலாக 3.5 hours ட்ராவல் பண்ணால் தான் நம்ம அந்த பீச் ஓரமாக இந்த ட்ரெயின் வர்றதை பார்க்க முடியும். அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் தான், ரிசர்வேஷன் கிடையாது. அன்ரிசர்வில் தான் வரணும். கல்ஃப் ஃபோர்ட் வந்தோடனே ஒரு சீட்டு கிடச்சிது. அங்கேருந்து இந்த 1/2 hour நான் உக்காந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம போய் ஃபஸ்ட்டு ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி, அந்த கொம்புலேயே வந்து மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கொம்பு மேலே உக்காந்துக்கிட்டு அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம். மத்தாராலேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு மிரிசா போகிறதுக்கு அதில் தான் ஏறி இருக்கோம். இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும் மிரிசா பீச் போகிறதுக்கு. நம்ம ஒரு ப்ரைவேட் பஸ் மாதிரி இருக்குது இதுவும்.
ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவாங்க மிரிசா பீச். மத்தாரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். மிரிசா வந்து ஒரு டவுன் மாதிரி. இது மத்தாரா வந்து ஒரு மெயின் சிட்டி. மிரிசா இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸில் போனோன்னா ஒரு டவுன் ரீஜன் தான் அது. இதுதான் சிட்டி. மிரிசா ஹாஸ்பிட்டல்னு கேட்டுன்னு வந்துட்டோம். நம்ம ஸ்டே பண்ண போகிற அந்த இடம் வந்து சத்தோரி ஹாஸ்டல், பீச் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு. அப்படியே மேப் போட்டுட்டு போவோம் நம்ம ஸ்பாட்டுக்கு. இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குனதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தால் நம்ம அந்த சத்தோரி பீச் ஹாஸ்டலுக்கு போயிடலாம். இங்கே ஸ்ரீலங்கனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ ஏறினாலே 400-500 ஸ்ரீலங்கன் ருப்பி. அதனால் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வரையும் நீங்கள் நடக்க முடியும் அப்படின்னா கம்பல்சரி கூகுள் மேப் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ண ஸ்பாட்டுக்கு நடந்தே போயிடுங்க. அப்படி ஏற்றி அப்படி இறக்கினாலே 500 ருபீஸ் கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் ஆட்டோவில் போகலாம். ஆனால் 500 ரூபாய்க்கு கம்மி கிடையாது ஸ்ரீலங்கன் ருப்பியில். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 ஸ்பாட்டுக்கு நடந்தே தான் வந்துட்டேன். நம்ம 15 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்க டைமிங் வேணால் நம்ம ஆட்டோ எமர்ஜென்சி டைமில் இந்த டைமிங் மெயின்டைன் பண்ண முடியலன்னா நம்ம ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி கொஞ்சம் நம்ம போக முடியும் அப்படின்னா நடந்து போகிறதே பெஸ்ட்டு. அது கொஞ்சம் நம்மளுக்கு காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணோம். இன்னும் நல்லா சாப்பிட்லாம், இன்னொரு இடம் போய் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப மழை பெய்யறதுனால இந்த நடக்கிறது கூட தெரியல பெருசாக. ஜாலியாக தான் இருக்குது நடக்கிறது. அப்படியே போயிட்டுருக்கோம். வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவோம். நம்ம புக் பண்ண அந்த சத்தோரி பீச் ஹாஸ்டல். வெல்கம் டு சத்தோரி. வந்துட்டேங்க. அப்படியே பீச் பக்கத்துலேயே இருக்குங்க. அப்படியே ரொம்ப தொலைவு கூட நடக்க வேண்டியதில்லை. இதுதான் பீச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்தால் இதுதான் ரிசப்ஷன். 2nd ஃப்ளோரில் நம்மளோட பெட் ஷேரிங் இருக்குது. மொத்தம் 8 பேர், 8 பெட்ஸ் இருக்கும். அதில் நமக்கும் ஒரு பெட்டு. இதுதான் இப்போ வந்தீங்கன்னா பாருங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது. இதுதான் நம்மளோட 38 தான் நம்மளோட பெட். அங்கே மட்டும் தான் நம்ம படுக்கணும். மற்றபடி காமனாக வந்து கீழே அந்த ரிசப்ஷன் பக்கத்தில் இருந்த அந்த பிளேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலேருந்து பார்த்தா அந்த பீச் சூப்பராக தெரியுது. சரியான வியூங்க. சூப்பராக இருக்குது. இங்கே மிரிசா பீச்சில் வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல் வாட்சிங்னு சொல்லிட்டு இந்த திமிங்கலத்தை வந்து படகுலேயே போயிட்டு ஷிப்பில் போயிட்டு பார்க்குறாங்க. மெயின் அதுதான். 2வது இந்த பீச்சோட லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம போகும்போது தெரியும். அந்த ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வாக்கிங் பார்த்து. அதுக்கப்புறம் இந்த திமிங்கலம் பார்க்குறது காமனாக வந்து இந்த பீச்சோட லேண்ட்ஸ்கேப்பு. அப்புறம் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, இந்த சர்ஃபிங். அதெல்லாம் நம்ம என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பார்ப்போம். இந்த மிரிசா பீச் வந்து கரெக்டாக நம்ம கல்ஃப் ஃபோர்ட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டவுனில் இருக்குது. இந்த பக்கம் மத்தாரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் திரும்பி கல்ஃப் ஃபோர்ட்டை நோக்கி வந்தீங்கன்னா சென்டராக இருக்குது மிரிசா பீச். நம்ம அங்கே தான் இருக்கோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்ன ஆக்டிவிட்டி நம்மளால் போக முடியுமோ அது போகலாம். நம்ம இந்த மிரிசா சத்தோரி பீச் ஹாஸ்டலில் ரூம் எடுத்துட்டோம். ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தேன், மதியம் சாப்பிடவே இல்லை. கொழும்பு டு மிரிசா வரும்போது ட்ரெயினில் ஏதாவது சாப்பிடலாம் பார்த்தா பயங்கர அதிகமாக இருக்குது ரேட்டு. சரி பார்த்தேன், பைக் ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து 2000 சொன்னாங்க. நம்ம ஊர் காசு பிரகாரம் 500 ரூபா. பிரச்சனையே இல்லை. இப்போ இன்றைக்கி ஈவினிங் என்னென்ன பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நாளைக்கும் மார்னிங் ஆஃப்டர்நூன் டைம் இருக்குது, எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மிரிசாவில் கோகனட் ட்ரீ ஹில் அப்படின்ற இடம், தென்னை மரம், அது பக்கத்துலேயே அப்படியே பீச் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போகிறோம். கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. மழை பேஞ்சு விட்டுச்சு. மழை பேஞ்சுன்னு இருந்தால் நாளைக்கு பார்க்கலான்னு இருந்தேன். மழை நின்னவுடனே கிளம்பிட்டேன் பைக் எடுத்துக்கின்னு. இதை பாருங்க ஆட்டோ, இந்த ப்ளூ கலரு, பச்சை கலர், ரெட் கலர் ஆட்டோ, அது வந்து இங்கே டக் டக்குன்னு சொல்கிறாங்க. டக் டக்குன்னா ஆட்டோ. நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்தோம் இந்த கோகனட் ட்ரீ ஹில் வர்றதுக்கு. அழகாக ஒரு ஸ்கூட்டி பைக் மாதிரி எடுத்துக்கினாங்க ரெண்ட்டு. இந்த பெரிய பைக் செட் ஆகலை நமக்கு ஓட்டுறதுக்கு. வந்துட்டோம் நம்ம அந்த கோகனட் ட்ரீ ஹில்லுக்கு. நீங்கள் பைக் எங்கே ரெண்ட் எடுத்தாலுமே
நல்லா சைட் லாக் பண்ணிவிடுங்க. ஹெல்மெட் இருந்தால் உள்ளே வச்சுடுங்க, திருடு போவோன்னு சொல்கிறாங்க. வந்துட்டோம். இதுதான் அந்த பீச்சு. கீழே ஒரு ஊஞ்சல் இருக்குது. அது கப்புல்ஸாக வரவங்க அங்கே ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ அந்த மேலே போவோம். கோகனட் ட்ரீ ஹில் இதுதான். இதுவும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெக் போனோங்க. அப்படியே பீச்சுக்கு வந்த உடனே எதுவும் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியல. கொஞ்சம் நடந்து போகிற விஷயம் தேவைப்படுது நமக்கு. நடந்து போகிறோம். இதுதான் போகிற வழி. அப்படியே பாருங்கள் ரைட் பீச்சு. அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ராக் மாதிரி தெரியுது மலை. அது வந்து பேரட் ராக். நெக்ஸ்ட்டு அங்கே தான் போக போகிறோம். இப்போ இந்த ஸ்பாட்டெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குற ஸ்பாட்டு தான். சன்செட் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து. சம்டைம்ஸு க்ளவுடு மறைச்சிக்கிச்சின்னா பார்க்க முடியாது நம்ம. பயங்கரமாக இருக்குது இடம். இடம் கூடமா மண் சரிஞ்சிருக்கு. இப்படி தான் வந்தோம் நம்ம. இப்படி போகலாமானே தெரியலையே. ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லோரும் இதில் தான் போகிறாங்க, நம்மளும் இதில் தான் போனோம். கொஞ்சம் மிஸ் ஆனால் அவ்வளோதான் போல. அம்மா எல்லாமே ஒரு த்ரில்லிங்காகவே இருக்குது. எங்கடா வழி? அம்மா வழி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு அங்கே கீழே நிறுத்திட்டு அந்த வழியாக வந்தேன். அது கிடையாது கரெக்டான ரூட்டு. அந்த பைக் நிறுத்திட்டு அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா நடந்து கொஞ்சம் தொலைவு போனோன்னா அந்த கோகனட் ட்ரீ ஹில் வந்துடும். எல்லோரும் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஃபுல்லாக சேர் இருக்கும் கீழே. செம்மண் சேர் இருக்குது ஃபுல்லாக. ஃபைனலாக வந்துட்டோம் இந்த ஸ்பாட்டுக்கு. இதுதாங்க அந்த ஸ்பாட்டு. வந்தாச்சுங்க மெரிசா பீச்சில். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இப்போது கோகனட் ட்ரீ ஹில் அங்கே வந்துட்டோம். இடம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட்டு எதனா கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் சாப்பிட்லாங்க. ஒரு காஃபி 600 ரூபா, ஒரு பிளாக் டீ 500 ரூபான்னு எங்கே சாப்பிட்றது? என்னதான் ஸ்ரீலங்கன் மணியாக இருந்தாலும் ரொம்ப அதிகம் ரேட்டு. நீங்கள் இந்த 2022 இந்த எக்கானமிக் க்ரைசிஸ்லேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஆட்டோக்காரண்ணா தான் சொல்கிறாரு, ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்கு இந்த மணி விஷயம். அதனால் கொஞ்சம் ப்ரைஸஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மெரிசா பீச் கண்டிப்பாக வரணும். கல்ஃப் ஃபோர்ட் மட்டும் இல்லாமல் மெரிசா பீச் அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் வந்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்பாட் இருக்குது. அதில் இது கோகனட் ட்ரீ ஹில்லும் ஒரு ஸ்பாட்டு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த செம்மண் வந்து வழுக்குது. நம்ம பார்க்காம அப்படியே போயிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். நான் வேறு லெவலில் இருக்கேன். இங்கே இந்த ஸ்பாட்லேருந்து அந்த எதிர்க்க தெரிகிற மலை தான் பேரட் ராக். இது வந்து கோகனட் ட்ரீ ஹில்லு. இங்கே இந்த எங்கேருந்து பார்த்தாலுமே சன்செட் தெரியும் இந்த மெரிசா பீச்சு. ஏன்னா இது ஸ்ரீலங்காவோட சவுத் வெஸ்ட்டில் இருக்கும். நம்ம வெஸ்ட்டில் தான் வந்து சன்செட்டு. அதனால் இந்த சவுத் டு நார்த்து எங்கே போனாலும் நம்ம சன்செட் பார்க்கலாம். க்ளவுட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் அங்கே தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பேரட் ராக்கையும் பார்த்துருவோம். ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, நம்ம ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸும் இருக்காங்க. இந்த நார்த்தில் இருந்த அந்த தமிழ் பீப்புள்ஸ் மேக்ஸிமம் இங்கே இல்லை. சிங்களத்தர்கள் தான் இருக்காங்க இங்கே. நம்ம ஆளுங்களை பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. இந்தியன்ஸையும் தமிழ் ஆளுங்களையும் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. ஓகே, அப்படியே சர்வைவ் பண்ணிட்டோம். டே 1 தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது, இந்த மணி எப்படி கொடுக்கறது வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் சர்வைவ் ஆகிட்டோம். ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு, எந்த பயமும் இல்லை. காசு வச்சுக்கிட்டு நம்ம மேக்ஸிமம் இந்த ஆட்டோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு இங்கே எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்த்துடலாம். ஃபுட்டு தான் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. நான் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கினேன். பனானா, அப்புறம் பிளாக் டீ வந்து இந்த ஹோட்டல் பீச் ரெஸ்டாரண்ட்டில் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த ரோடு வெளியே வந்துட்டிங்கன்னா
ஓரளவுக்கு நார்மலாக 100 ருபீஸு 150க்குலாம் நம்ம மில்க் டீ பிளாக் டீலாம் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த காஸ்ட்லியாக இருக்கிற அந்த ஹோட்டலில் ரூம் வந்து ஷேரிங்கில் எடுத்தால் கூட வெளியே வந்துருங்க மார்க்கெட்டுக்கு, லோக்கல் மார்க்கெட்டுக்கு, அங்கே எல்லாமே கம்மியாக இருக்கும். ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஷூட் நடக்குதுங்க இந்த இடத்துல. ஃபோட்டோஸ் எடுக்க ஃபேமஸான ஸ்பாட்டாக இருக்குது. நம்ம செல்ஃபி தான் எடுத்துக்கணும். ஃபுல்லாக எல்லாம் கப்புள்ஸ் எல்லாமே யூரோப்பியன்ஸாக இருக்காங்க. நம்ம வந்து அப்படியே கோப்ரோலேயே வீடியோலேயே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் செல்ஃபி தான். அவ்வளோதாங்க. இங்கே பார்த்துட்டோம். அடுத்து இந்த பேரட் ராக் போயிடலாம். இங்கே எல்லாமே ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ செஷன் மாதிரி இருக்குது. எல்லாமே செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ் அந்த செஷனாக இருக்குது. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இதுதான் கரெக்டாக அந்த ஸ்பாட்டு. இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் பைக்கில் போனோன்னா அந்த பேரட் ராக் போயிடலாம். அங்கே போயிட்டு சன்செட் பார்க்க முடியுதா பார்ப்போம். இந்த பேரட் ராக் கிட்ட வந்துட்டோம். சைட் லாக் பண்ணியாச்சு வண்டியை. திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுங்க. மெயினாக உங்கள் பாஸ்போர்ட்டு, உங்கள் லைசன்ஸு, பர்ஸு இது எப்பவுமே நீங்கள் கேரி பண்ணிங்க. ஒரு கவர் வச்சுங்க. இன்கேஸ் மழை வந்தால் சேஃப்டியாக இருக்கணும், நனைஞ்சிடக்கூடாது எதுவும். வந்துட்டேங்க. இதுதான் அந்த பேரட் ராக். சன்செட்டு தெரியுமான்னு தெரியல. செம்மையாக இருக்குங்க பீச்சு. வேறு லெவலு. எல்லாம் குளிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த பேரட் ராக் அலோவ் பண்ணுவாங்களா தெரியலையே மேலே போகிறதுக்கு. எப்போ சன் செட் ஆகிடுச்சுங்க, க்ளவுடு மறைச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் சன்செட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் ஆளுங்க யாராவது ஒருத்தர் இருந்தால் பேசிகிட்டு இருக்கலாம் ஜாலியாக. ஒன்லி யூரோப்பியன்ஸ் அவங்க தான் இருக்காங்க மேக்ஸிமம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்கன் பீப்புள் இருக்காங்க. பாருங்கள், குளிக்கிறது எல்லாமே அவங்க தான். பேரட் ட்ராக் போகணும். பேரட் ட்ராக் போகலாமா? வாக் பண்ணி போகலாம். Oh, this side. You are from India? Yeah, I am from India. This way going. This way. No problem, huh? Okay. போகலாமா? அந்த பக்கமாக போக சொல்கிறார் அண்ணன். நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கையில் பாஸ்போர்ட்லாம் இருக்குது. இந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறாரு. பாருங்கள், அலை வரத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். ஆழமாக இருக்குது. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே கடல் தான். நம்ம அதுக்கு சென்டராக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனால் அப்படியே தூக்கின்னு போயிடும் போல. நனைஞ்சிட்டேன், நனைஞ்சாச்சு. பேரட் ட்ராக்குக்காக ரிஸ்க் எடுத்துட்டேங்க. பாருங்க, இதுதான் நம்ம கிராஸ் பண்ணி வந்த இடம். பா, எவ்வளோ தொலைவு வந்துட்டு தொலைவாக பார்த்துட்டு போக முடியாது. ஹாய், where are you from? Hi, I am Shini from India. Nice to meet you, Thomas. Okay. Have fun. Yeah. Thank you, Thomas sir. I came just after seeing you came. Okay, yeah, it's safe. I've been already up there. Yeah, it's not safe. It's safe. Safe? Yeah, you can go up. Okay. Okay, thank you. தாமஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்தேன். சேஃப் தானா இது, போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டோம். அவர் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிறாருங்க இங்கே. வா, வழுக்குது, கால் வழுக்குது பாருங்க. பார்த்து வைக்கணும் காலை. அம்மா, நம்ம பழமொழி ஆழம் தெரியாத காலை விடாதுன்னுவாங்க. அது மாதிரி அந்த பீச்சை தாண்டி இந்த பேரட் ட்ராக் ஏறி வந்துட்டோம் மேலே. அதோ இருக்கு பாருங்க, அதுதான் கோகனட் ட்ரீ. இல்லை, ஃபுல்லாக காக்காங்க தான் இருக்கு. வா, செம வியூங்க, சான்ஸே இல்லை. சன் செட் ஆகிடுச்சு.
ஆல்ரெடி சன் செட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இந்த பீச்சில் அப்படியே நடந்து வந்து இந்த பேரட்ராக் வந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. மிரிசா என்னடா மிரிசா பீச்சில் இருக்குன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பாட்டே சூப்பராக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து பார்ப்போம். கப்புள்ஸ்க்காக இங்கே ஒரு சீட்டு போட்ட மாதிரியே இருக்குது. ஆமாங்க, இங்கே உக்காந்து சன்செட் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு சீட்டு. வந்துட்டோம் பேரட்ராக். ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம் ஃபுல்லாக. இது வந்து ஒரு சின்ன ராக் தான், பெருசு கிடையாது. நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் இந்த பேரட்ராக்கை. இந்த சன்செட் பாருங்கள், நான் பேசுகிறத விட இந்த சன்செட்டோட ஸ்கையும் அந்த சீயும் சூப்பராக இருக்குது. யாருமே இல்லைங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இப்போ சூப்பராக இருக்கு பாருங்க. வேற லெவல். இந்த லாஸ்ட்ல ஒரு மலை மாதிரி இருக்கு, நல்லா செம்ம ஹைட்டாக இருக்கு. சன்செட் கண்டி நம்ம இங்கே பார்த்துருந்தோன்னா பயங்கர ஃபீலாக இருந்திருக்கும். ஓகே, அந்த சன்செட் ஆகிற அந்த டைமிங்கில் அந்த ரேஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம இப்போ இந்த கடலோடு சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 hours இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். தனியாக வந்தால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா கம்பல்சரி சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த. அந்த கோகனட் ட்ரீயாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பேரட்ராக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கு. அந்த சீஷோரில் ஃபுல்லாகவே அவங்க ஃபாரினர்ஸ் எல்லாமே குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடம் ரொம்ப ஆழமாகவும் இல்லை, ஓரளவுக்கு குளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. செம்மண் ஈரமாக இருக்குது, நடக்கிறதுக்கே வாட்டப்படல. கொஞ்சம் மிஸ் ஆனால் அவ்வளோதாங்க. அது பாருங்கள், இங்கே கால் இருக்குது, இங்கே பாருங்கள். கேர்ஃபுல்லாக இருக்கணும். செம்மண் மழை டைமில் வழுக்குது. மழையே இல்லைனாலும் இந்த சின்ன அந்த ராக் பேரட் வந்து வழுக்கிற மாதிரியே இருக்குது இந்த இடம். நீங்கள் இந்த ஓரமாலாம் கண்டிப்பாக வாக் பண்ணாதீங்க, கயிறு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பக்காவான ஒரு ஸ்பாட்டாக மெயின்டைன் பண்ணல, அப்படியே பை நேச்சர் அப்படியே விட்டாங்க. நம்ம அதை அப்படியே ஏறி வந்து பார்க்குறோம். நீங்கள் கேர்ஃபுல்லாக நம்ம தான் இருந்துக்கணும். இறங்கி போயிடுவோம், டைம் ஆகிடுச்சு, இருட்டுச்சு. நைட் ஆனால் திரும்பி தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடும், அதனால் நம்ம இப்போ போகிறது தான் பெஸ்ட்டு. இந்த இடம் தான் கேர்ஃபுல்லாக இறங்கணும். கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். மறுபடியும் நம்ம இந்த கடலில் தான் கொஞ்சம் நடந்து போகணும், கொஞ்சம் தொலைவு. எந்த பக்கம் வந்தேன்னு மறந்துட்டேனே. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. இந்த சைடு தான் வரும்போது லெஃப்ட்டு, போகும்போது ரைட் சைடு. எதிர்க்க பாருங்கள், சூப்பராக டாக் நீச்சல் வச்சுனே இருக்குது. எங்கே தலைவரை போகிற? வேர் யூ கோயிங்? ஃபைன். ஹாய். ஓ, இட்ஸ் டீப். ஹாய் சொல்கிற கேப்பில் பள்ளத்தில் காலை வச்சிட்டேங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ கோகனட் ட்ரீ ஹில்லும் பார்த்தாச்சு, இந்த பேரட்ராப்பும் பார்த்தாச்சு. அதோ தெரியுது பாருங்கள் சன்னு, பா சூப்பராக இருக்குங்க. சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி சன்செட் தெரிஞ்சிருந்தா நான் மேலே பேரட்ராக்ல இருந்தே பார்த்துருப்பேன். கீழே இறங்கி வந்துட்டேங்க. இறங்கி வந்துட்ட பிறகு சன்செட் வந்து விசிபிளாக இருக்குது. அதை பாருங்கள், எல்லாமே அந்த லெஃப்டே ஃபாலோ பண்ணுறாங்க. தட் லெஃப்ட். அவங்களுக்கு தெரியும் அவங்க போக நீ வேலையை பாடுறான்றீங்க. கரெக்டாக நானே அந்த தாமஸ்ன்னு ஒருத்தர் போனார், அவரை பார்த்துட்டு தான் முன்னாடி போனேன். உடனே நான் ஒரு கைட் ஆகிட்டேன். லெஃப்ட் தட் ஸ்ட்ரைட். விட மாட்டேன், ஒரு கைடு ஆகாமல் விட மாட்டேன். இவனு வேறு நீச்சல் அடிக்கிறானுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் நீச்சல் அடிச்சுன்னு மேலே போயிட்டான். செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. மிரிசால் என்னடா மிரிசால ரூம் போட்டுமே, இங்கே என்ன இருக்குன்னே தெரியல. ரூம் ஏற்றோன்னே அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அமைதியாகிட்டேன். ஏன் மிரிசா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த கோகனட் ட்ரீ ஹில்லில் பார்த்துட்டு இந்த பேரட்ராக்கை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் திருப்தியாச்சு. மிரிசால ரூம் போட்டது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஐடியாவே இல்லைங்க எனக்கு. வெளியே ஏதாவது லோக்கல் மார்க்கெட்டில் தான் கண்டிப்பாக நைட்டு சாப்பிட்ணுன்னு ஒரு ஐடியா. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா இருட்டிடும்.
நம்ம வந்து மூவ் பண்ணோம் இந்த இடத்துல இருந்து. நம்ம பைக் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். பைக் இருக்கிறதே பெரிய விஷயந்தான். வெளியே வரும்போது இந்த பைக்கு தொலைக்கிறது, பைக்கு மிஸ் ஆகிடுறது, இந்த பாஸ்போர்ட்டு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு வேணாலும் போகலாம், பட் நம்ம என்ன பொருள் வச்சுருக்கோமோ அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அது அப்புறமா தான் நம்மளுக்கு மொத்த ஆக்டிவிட்டிலாம். திரும்பி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. 2-3 இடத்துல பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. நம்மளை பார்த்தா தெரியுது இந்தியன் அப்படின்னு சொல்லி க்ளீனாக தெரியுது. நான் யூரோப்பியன்ஸை மேக்ஸிமம் கேட்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் யாரும் கேட்கல. என்ன ஒரு 2-3 இடத்துல கேட்டாங்க. அப்புறம் இப்போ ஓகே. பைக்குக்கு பெட்ரோல் போட்டுருவோம். பைக் ரெண்ட்டு தான் 2000. பைக் பெட்ரோல் நம்ம தான் போடணும். 1 லிட்ரு 350 ஸ்ரீலங்கன் மணி பிரகாரம். நம்ம ஊரில் 100 ரூபா 102 ரூபா, இங்கே 350. ஓகே, 3-3.5 மடங்கு அதிகமாக இருக்குது. நான் 1 லிட்ரு போட்டால் போதும். நியர்பையில் தான் எல்லாம் 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லா ஸ்பாட்டும் இருக்குது. இதுதான் நம்மளோட ஷேரிங் பெட்டு. நமக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு. ஒரு பெட்டு, ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, தலகாணி, அவ்வளோதான். பஸ்ஸில் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 பெட்டில் ஒரு பெட்டு நமக்கு. அவ்வளோதாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மெரிசாவில் வேறு என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பாய். ஹாய். ஆல்ரெடி நம்ம கோகனட் ட்ரீ ஹில்லும் பேரட் ராக்கும் பார்த்துட்டோம். மெரிசாவில் டர்ட்டில் பீச் இருக்குது. ஆமைகள்லாம் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. டர்ட்டில் பீச் போய் பார்ப்போம். வாங்க போகலாம். ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க ரோட்லேருந்து. அது உள்ளே வந்து தான் நம்ம அந்த டர்ட்டில் பீச் வர மாதிரி இருக்குது. வந்துட்டோம். அந்த கோகனட் ட்ரீ ஹில் இருக்குது பாருங்கள், அதுக்கும் இந்த பேரட் ராக்குக்கும் நடுவில். லக் இருந்தால் தாங்க ஆமையை பார்க்க முடியும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், 1/2 ஹவருக்கு மேலே. ஆமையே இல்லை. அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக அப்படியே வந்து இருந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே திரும்பியும் கடலுக்குள்ளேயே போய்டுன்னு சொன்னாங்க. பட் என்னால் பார்க்க முடியல. நம்ம அடுத்த ஸ்பாட் போவோம். ஆமாம், வர மாதிரி தெரில. ஸ்டில்ட் ஃபிஷ்ஷிங், இந்த கொம்புலேயே மீன் பிடிப்பாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம். மெரிசா பீச்சில் அந்த பீச் பக்கத்தில் இருக்க ரோடு அப்படியே ஹில்ஸ் மாதிரி இருக்குது. இந்த கேரளாவில் நம்ம பார்த்துருப்போம், ஹில்ஸ் இருக்கும், அப்படியே கொஞ்சம் சைடில் பீச்சு, அதே மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த சத்தோரி ஹாஸ்டல் பீச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் போகணும் நம்ம போகிற இப்போ அந்த ஸ்டில்ட் ஃபிஷ்ஷிங்க்கு. இது மாதிரி அப்படியே பேக் வாட்டர் இருக்குது. சரியான காற்றடி. நடுவில் சின்ன சின்ன மலை வருது. மலை இருக்குது சின்ன சின்னதாக. அப்படியே லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச். இதுதான் அந்த சர்ஃபிங் பண்ணுற இடம். மெரிசா பீச்சுக்கும் நம்ம கல்லுக்கும் நடுவில் இருக்க ஸ்பாட்டு. இந்த ஏரியா வந்து வெள்ளிகாமா அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிகாமா ஸ்பாட்டு. சர்ஃபிங் பண்ணுற டைமிங் வந்து மார்னிங் ஈவினிங் எந்த டைமிங் வேணும் பண்ணுறாங்க. வெயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3000 லங்கன் ருப்பி 1 ஹவருக்கு. 1 ஹவர் 10 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனுக்காக. நீங்கள் ஐடியா இருந்ததுன்னா சர்ஃபிங் பண்ணலாம். நம்ம இப்போது அந்த இதுக்கு போகிறோம் ஸ்டில்ட் ஃபிஷ்ஷிங்க்கு. அதனால் வர வழியில் திரும்பி நம்ம வாய்ப்பு இருந்தால் சர்ஃபிங் பண்ணலாம். ஒரு இளநீரை குடிப்போம். சாவியை மறந்துட்டேன். இளநீர் நல்லா ஹைப்ரிட் இளநீர் மாதிரியே இருக்குது. 180 ரூபா நம்ம ஊர் ஸ்ரீலங்கன் காசு பிரகாரம். ஓகே, ஒரு இளநீர் குடித்தா தான் உடம்புல எனர்ஜியே இல்லை. இந்த மெரிசா பீச்சில் எங்கேயும் லோக்கலில் இந்த டிஃபனை கடையே இல்லை. கேண்டீன்லையாவது தோசை இட்லிலாம் இருந்தது. ரொம்ப சதன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபுட் ஸ்டைல் கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. எல்லாமே காஸ்ட்லியான ஹோட்டலாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இளநீர் ஒன்று சாப்பிட்டோன்னா அடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். வேறு எதுவும் டிஃபன் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. குடிச்சு பார்ப்போம். தேங்க்யூ. ஸ்டாப் போட்டால் தான் நம்ம குடிக்க வாட்ட போகிறோம். இப்போ இளநீர் நல்லா ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே இருந்தது. சூப்பராக இருந்தது. கொஞ்சம் அந்த சால்ட்டியாகவும் இருந்தது, ஸ்வீட்டாகவும் இருந்தது. நல்லா இருந்தது சாப்பிட. தேங்க்யூ. 200 ரூபா கொடுத்தேன், 20 ரூபா கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டில்ட் ஃபிஷ்ஷிங் அந்த ஜோனுக்கு வந்துட்டோங்க.
இதுதான் அந்த ஸ்ரீலங்காவோட சவுத் பார்ட்டோட ஃபிஷ்ஷிங் ஸ்டில் ஃபிஷ்ஷிங். இந்த கொம்பு மேலே இருந்து மீன் பிடிக்கிறது. இது ஃபுல்லாகவே அங்கே இதாக இருக்குது. யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டில்ட்டு ஃபிஷ்ஷிங் வந்து ஏதோ ஸ்டைலாக ஒரு கொம்பு மேலே உட்காந்து பிடிக்கிறாங்களே, என்னடா இதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஸ்டில் ஃபிஷ்ஷிங் எப்போ வந்தது அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் பீரியடில் ஸ்ரீலங்காவை பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது இவங்க உள்ளே போய் மீன் பிடிக்கிறதுக்கெலாம் தடையாக இருந்திருக்கு. அந்த டைமில் இவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இவங்க எங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த இடத்துலையே இந்த கொம்பு வச்சு இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அது அப்படியே ஒரு கல்ச்சராகவே மாறி வந்துச்சு ஸ்டில் ஃபிஷ்ஷிங்கு. பிரிட்டிஷ் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கிற அந்த மீனவ கிராமங்களை வந்து அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க, வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இவங்க இருந்திருக்காங்க. அங்கேருந்து இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாததுனால இந்த ஸ்டில் ஃபிஷ்ஷிங் வந்து உருவாயிருக்கு. அதுதான் அந்த இதோட கதை. அங்கே தான் இருக்கோம் நம்ம. யாரும் ஃபிஷர்மேன்ஸ் யாரும் பெருசாக நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணல இந்த டைமில். பட் ஓகே, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த கொம்பு மேலேயாவது ஏறுவோம், உக்காருவோம். அதான் மார்னிங் டைமில் அவங்க யாரும் இது பண்ண மாட்டாங்க, ஈவினிங்கில் தான் அந்த மீன் பிடிப்பாங்க. இடம் அப்படியே பாசையாக இருக்குது. கீழே நடுவில் ஒரு பெரிய ராக் இருக்குது, மலை. அங்கங்கே திட்டா இந்த வெஸ்ட் கோஸ்ட் ரோடு ஃபுல்லாகவே பீச்சுக்குள்ளே நிறைய ஒரு சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஒரு பாறாங்கல் இல்லை அந்த பேரட் ராக் பார்த்தோம், அந்த மாதிரியான அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே 2 பேர் வந்திருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. பார்ப்போம் அவன் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்ற கொம்பில். கோபுரோ அப்படியே கடலில் போட்டு தேகிறா போல. ஃபோட்டோகிராஃபிக்காக சும்மா உட்கார வச்சுக்கிறாரா என்ன தெரியல. இல்லையே, அவங்க இந்த மீன் பிடிக்கிற மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஒரு சைனீஸு. அது நம்மளை எடுக்க வேணான்றாரு. நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் காசு கொடுக்கணுமா. என்னடா இது அக்க போகிறா இருக்குது. மீனவ கிராமத்தில் ஸ்டில் ஃபிஷ்ஷின்னு சொல்லி அவங்க மீன் பிடிப்பாங்க. அதை நம்ம அழகாக அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வந்தால் நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுத்தால் காசு கொடுக்கணுன்றாங்க. வேணாம், அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அதுவும் எவ்வளோ காசுன்னு கேளுங்க, 2000 ரூபாய் ஸ்ரீலங்கன் ருப்பி. நம்ம அடுத்து அப்படியே அந்த தல்பே பீச், ராக் பூல், இந்த பீச் ஓரமாகவே அந்த ராக் இருக்கும். அந்த கல்லுக்குள்ளவே அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்கே போவோம். அவ்வளோதான். இந்த ஸ்டில் ஃபிஷ்ஷிங்கில் வேறு ஒன்றும் கிடையாது, கிளம்ப வேண்டியது தான். தல்பே பீச் வந்தாச்சு. இதுதான் அந்த ராக் பூல் பீச். இதில் குளிக்கலாம், சேஃப்டி தான் இதில் குளிக்கிறது. இது கடல் தாண்டி நடுவில் அந்த பாறங்கல் இருக்கிறதுனால இதில் தாராளமாக குளிக்கலாம், எல்லோரும் குளிக்கிறாங்க. நம்மளும் ஒரு குளியலை போடுவோம். இந்த தனியாக நம்ம வரும்போது இந்த பேக் வைக்கிறது, இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக குளிக்கணும். இங்கே வச்சுருவோம். இந்த இடத்துல வச்சுட்டா தான் நம்ம பார்த்துக்கினே குளிக்க முடியும். இறங்கியாச்சு, ராக் பூலில் இறங்கியாச்சு. கழுத்து அளவுக்கு ஆழம் இருக்குங்க. அப்படியே இங்கே வந்து பார்ப்போம். நடுவில் கொஞ்சம் ஆழமாக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க மீன். பா செம்மையாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல், பீச் ஸ்விம்மிங் பூலுங்க, வேறு லெவலில் இருக்குது. குளிக்க வந்துட்ட பிறகு வெளியே பார்க்கும்போது நார்மலாக இருந்து நீங்கள் அந்த பீச் தண்ணி அப்படியே இதில் வரதை பார்க்கலாம். வரப்போகுது அலை, ஒரு பெரிய அலை வரப்போகுது. இதை பாருங்க, வந்துட்டான். செம்மையாக இருக்குதுங்க. பீச்சு தான், ஆனால் ஸ்விம்மிங் பூலு. இது பீச்சா இல்லை ஸ்விம்மிங் பூலா?
சேஃப்டியான பீச்சுங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் கழுத்து அளவுக்கு ஆழம் இருக்குது. மற்றபடி நீங்கள் தாராளமாக ஸ்விம் பண்ணி குளிக்கலாம். பக்கத்துலேயே அந்த பீச்சை பார்த்துட்டு ரசிச்சுக்கினே குளிக்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. இந்த லாஸ்ட்டில் கூட குளிக்கிறாங்க நிறைய பேர். அழகாக வருதுங்க அந்த தண்ணி. அலை அந்த மேலேருந்து அடிச்சுட்டு அழகாக அந்த ராக் புல்லில் வந்து படுது. செம்மையாக இதை பார்க்கறதுக்கு பாருங்க. அப்பா மெரிசா பீச்சு நம்ம எல்லா ஸ்பாட்டும் பார்த்துட்டோம். பேரட் ராக்கு, கோகனட் ட்ரீ ஹில்லு, அப்புறம் அந்த ஸ்டில்ட் ஃபிஷ்ஷிங், அந்த டர்ட்டல் பீச்சு, ஆமையை தான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக அந்த தல்பே ராக் ஸ்விம்மிங் பூல் அதுவும் பார்த்தாச்சு. மிரிசா வந்து ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ, இந்த சர்ஃபிங்கு, அப்புறம் இந்த அட்வென்ச்சர் த்ரில்லிங் வேல் வாட்சிங்கு, அதுக்கப்புறமா இந்த பேரட் ராக்கு, இதெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் யாருக்கு இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ கண்டிப்பாக மிரிசா பீச் அவங்கள வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். மிரிசா பீச் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.